வயசானவங்களுக்கு வர்ற மலச்சிக்கல் இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அசௌகரியம் மட்டும் இல்ல. அது நம்மளோட ஒரு நாள் முழுசையுமே பாதிச்சு நம்மளோட மனநிலையே மாத்திடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இத நாம சரி பண்ண முடியும். அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு உண்மையாவே மலச்சிக்கல் இருக்கா? ஏன்னா நம்மில் பலரும் ஒரு நாள் டாய்லெட் சரியா போகலன்னாலே ஐயோ எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சேன்னு பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா மெடிக்கல் சயின்ஸ் படி அதோட அர்த்தமே வேற. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 தடவைக்கும் குறைவா மலம் கழிச்சா மட்டும்தான் அது மலச்சிக்கல்னு சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் ஒரு நாள் போகலனாலே ஒரு மாதிரி ஆயிடுது இல்லையா? அதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கம். நாம ரசம், மோர், கஞ்சின்னு தண்ணி சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிட்றதால நம்ம உடம்பு தினமும் மலம் கழிக்கணும்னு பழகிடுச்சு. அதுல ஒரு நாள் மாற்றம் வந்தா கூட நமக்கு ஒரு விதமான கவலை வந்துடுது. அந்த ஒரு நாள் மலம் கழிக்கிறதுல சிரமம் இருந்தா உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப பாரமா இருக்கும். நாள் முழுசும் ஒரு மாதிரி சோர்வா, எரிச்சலா, வயிறு உப்பேசமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பசியே எடுக்காது. சொல்லப்போனா அந்த நாள் பூராமே ஒரு திருப்தி இல்லாத உணர்வு தான் இருக்கும். அதனால இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு நமக்கே தெரியும். மலச்சிக்கலை சரி பண்ணணும்னு உடனே ஒரு மாத்திரையை தேடி போறதுக்கு முன்னாடி அது முதல்ல ஏன் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதோட மூல காரணத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். வாங்க, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பெரியவங்களுக்கு மலச்சிக்கல் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஒண்ணு வயசாகிறதால வர நரம்பு பலவீனம். அடுத்ததா உடற்பயிற்சியே இல்லாதது. அப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறது. இது கூடவே நம்ம சாப்பாட்டுல நார்ச்சத்து குறைவா இருக்கிறது. சிலருக்கு உடல் சூடு மாதிரி வேற சில காரணங்களும் இருக்கு. பல நேரங்கள்ல இதுல ஒண்ணு மட்டும் இல்லாம 2-3 காரணங்கள் சேர்ந்தே இந்த பிரச்சனையை உருவாக்குது. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. நாம இப்போ பார்த்த காரணங்கள்ல உங்களுக்கு எது பொருந்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சரியா தண்ணி குடிக்கிறேனா இல்ல உடற்பயிற்சி தான் கம்மியா இருக்கான்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. உங்க பிரச்சனைக்கான சாவிய நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போதான் சரியான தீர்வு நோக்கி நாம போக முடியும். காரணங்களை கண்டுபிடிச்சாச்சா? சூப்பர். இப்போ அதுக்கான தீர்வுகளை நோக்கி போகலாம். பெரிய மருந்து மாத்திரையெல்லாம் இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலியமாவே இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். தீர்வு ரொம்பவே சிம்பிள். உங்க பிரச்சனைக்கு காரணம் தண்ணி குடிக்காததுன்னா தாராளமா தண்ணி குடிங்க. நார்ச்சத்து கம்மியா இருந்தா சாப்பாட்டுல நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக்கோங்க. உடற்பயிற்சி இல்லையா, ஒரு சின்ன வாக்கிங் போக ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க சுகர் பேஷண்டா இருந்தா உங்க சக்கர அளவை கண்ட்ரோல்ல வச்சாலே நரம்புகள் பலப்படும். பாத்தீங்களா, ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு நேரடியான தீர்வு இருக்கு. சரி, இப்போ பலரும் யோசிச்சு கூட பார்க்காத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வை பத்தி பார்க்க போறோம். இது நாம டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்தது. கவனமா கேளுங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நம்ம பாரம்பரிய இந்தியன் டாய்லெட்ல உட்காரும்போது அதுக்கு மலாசனம்னு பேரு. அந்த பொசிஷன்ல நம்ம தொடைகள் வைத்த அழுத்துறதால மலம் ரொம்ப சுலபமா வெளியேறிடும். ஆனா இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட்ல 90 டிகிரில நேரா உட்காரும்போது நம்ம பெருங்குடலோட கடைசி பகுதியில ஒரு சின்ன மடிப்பு மாதிரி உருவாகி மலம் வர்ற பாதைய அது கொஞ்சம் தடுக்குது. இதனால தான் நம்ம தேவையில்லாம அதிகமா முக்கி சிரமப்பட வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரும்போது உங்க காலுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு கால்களை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்க உடம்பு கிட்டத்தட்ட இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். பெருங்குடல் சரியான கோணத்துக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாம மலம் வெளியேற இது ரொம்ப உதவியா இருக்கும். நாம இப்போ பார்த்த இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களே பெரும்பாலானவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆனாலும் சில நேரங்கள்ல இது மட்டும் போதுமானதா இருக்காது. அப்படிப்பட்ட சமயத்துல தயங்காம டாக்டர் உதவியை நாட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்டர் சிவகுமார் ஒரு ஆணித்தரமான உண்மைய சொல்றாரு. மலச்சிக்கலுக்காக வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்டுக்கே இருக்கிறது ஒரு தீர்வே கிடையாது. அது ஒரு தேவையற்ற பழக்கம். நம்மளோட நோக்கம் தற்காலிக நிவாரணமா இருக்கக்கூடாது, நிரந்தர தீர்வாதான் இருக்கணும். ஆயுர்வேதத்துல இதுக்கு நிரந்தர தீர்வுக்கான வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு வஸ்தி, விரேச்சனம் மாதிரியான பஞ்சகர்மா சிகிச்சைகள் உடல்ல இருக்கிற கழிவுகளை முழுமையா வெளியேற்றி குடலை சுத்தம் பண்ணுது. இது போக டாக்டரோட ஆலோசனையோட சில மூலிகை லேகியங்கள் எடுக்கும்போது பிரச்சனையோட மூல காரணத்தையே சரி செய்ய முடியும். ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுய வைத்தியம் மட்டும் எப்பவும் வேண்டாம். இதுக்கு கண்டிப்பா ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகிதான் சிகிச்சை எடுத்துக்கணும். சரி, மலச்சிக்கலோட காரணத்திலிருந்து தீர்வு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம மறக்கவே கூடாத ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா?
நம்மளோட இலக்கு தினமும் ஒரு மாத்திரைய சாப்பிட்டு தற்காலிகமா நிவாரணம் தேடுறதா இருக்கவே கூடாது. பிரச்சனையின் ஆணி வேற கண்டுபிடிச்சு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாவும் தேவைப்பட்டா சரியான மருத்துவ வழிகாட்டுதல் மூலமாவும் ஒரு நிரந்தரமான தீர்வை அடைறதுதான் உண்மையான ஆரோக்கியம். இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான நாளைக்காக இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? அது இன்னும் ஒரு டம்ளர் அதிகமா தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல கழிப்பறையில ஒரு ஸ்டூல் பயன்படுத்துறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த முதல் அடிய இன்னைக்கே எடுத்து வைங்க. ஒரு சின்ன ஆரம்பம்தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும்.